ஏகாந்தம் புரிந்தாதான் உனக்கு வேணுமா வாணுமான்னு நீ கேட்பே. உனக்கு தான் ஏகாந்தம் புரியும். எவனா என்ன கற்றுப்பான், அதை சரின்னுவான், நீ போய் என்ன பண்ணுவ, கற்றுப்ப, நீ அதை சரின்னுவ. இப்படி சரிகளால் திரிகிற கூட்டத்துக்கு மத்தியில் நீ வாழ்ந்துங்கிற. ஏகாந்தத்தை சந்திக்காத கூட்டம் தான் இது. ஏகாந்தத்தை தெரிஞ்சால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி தான் கணவன், இவனை கூட நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லை சந்தோஷமா இருக்க மாட்டேன். நீ கணவனாரு உன் ரோல் இவ்வளோ தான் வச்சு நீ என்ன பிரச்சனை, என்ன கூட அப்படி யூஸ் பண்ணுங்கன்ற. நான் ஒரு குரு, நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட கேள்வி கேட்டு பதில் மட்டும் தெரிஞ்சுன்னு போயிட வேண்டியது தானே. ஏன் நான் தெரியுறீங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்க ஏன் எப்படி ஏன் கேட்டுக்கிற, உனக்கு என்ன வேலை உனக்கு இங்க? அந்த பர்பஸை சால்வ் பண்ணி போயின்னு என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் மற்ற கதையை பாக்குற? மற்ற கதை ஒன்னும் வா, இல்லை வராதுன்ற. நானும் உனக்கு புத்தி ஈத்த மாதிரியும் அதுக்கு வா இதுக்கு வான மாதிரியும். நான் குடிப்பேன், நீ ஏன் குடிப்ப? நான் டான்ஸ் ஆடுவேன், நீ ஏன் டான்ஸ் ஆடுவேன்? நான் சீரியட் பிடிச்சா நான் பிடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ பிடிக்காது, நீ நேர்மையாரு, உன் இஷ்டம், அது உன் வேலை தானே. அது உன்னை யார் பாதுகாத்துக்கணும்? என்னுடைய ஏகாந்த சூழல் எனக்கு, உன்னுடைய ஏகாந்த சூழல் யாருக்கு? உனக்கு தானே. ஒத்து வராததுக்கு ஏன் வரேன்ற நான்? வராத, ஒத்துவா. எதுக்கு? கடவுள் சொல்லுவா இந்த மனுஷன், அது மட்டும் தெரிஞ்சுன்னு போ. நேர்மையா இருக்குது கடவுள் சொல்ற விஷயத்துல, சரியா தெரிஞ்சுன்னு போ. கடவுள் சூன்யன்றான், ஆமா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, அது வரைக்கும் எடுத்துன்னு போ. என்ன பிரச்சனை உனக்கு? மத்திய ஏரியாவுக்கு வர, மத்திய ஏரியாவுக்கு வராதுன்ற நான்.